இங்க ஒரு குழந்தை பிறந்ததும் ஆத்துல தனியா ஒரு கூடையில அனுப்பி விட்டுறாங்க. பார்த்தா அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்துல எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே போயிட்டு இருக்க தெரியாம ஒரு மரத்துல இடிச்சு ஆத்துக்குள்ள விழுந்துருது. அப்ப அந்த கரையோரமா போருக்காக கத்தியை ரெடி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் குழந்தையோட சத்தம் கேட்டதும் ஓடி வந்து தூக்கிடுறாரு. ஆனா அதை காப்பாத்துற வேகத்துல காலை பிடிச்சு தூக்கவும் அந்த குழந்தை அவரோட மூஞ்சில வாமிட் பண்ணிடுது. பின்னாடியே அதை கழுவுறதுக்கு யூரினும் போய் வச்சிருது. இப்ப இவர் அந்த குழந்தைய கரையோரமா உட்கார வச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்க இருக்கிற ஒரு சின்ன கல்ல தூக்கி போடுது. அதை பார்த்து இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த குழந்தை 100 கிலோ வெயிட் இருக்கிற பாறையை அசால்ட்டா தூக்கி அவர் கால் மேல போட்டுருது. சோ இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கிற குழந்தைய நம்மளே வளர்க்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துறாரு. வீட்டுக்கு வந்தா இவரோட வைஃப் குழந்தைக்கு பசிக்குன்னு சொல்லி பால் கொடுக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை இருந்த பசிக்கு இருந்த மொத்த பாலையும் காலி பண்ணிடுது. அதை பார்த்ததுமே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. சோ இந்த குழந்தைய நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு பயந்து மறுபடியும் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துறாரு. அப்படி விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள கரடியோட சத்தமும் இந்த குழந்தையோட சத்தமும் சேர்ந்து கேக்குது. அதை கேட்டதும் குழந்தைய கரடி ஏதோ செஞ்சிருச்சுன்னு ஓடி வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த கரடி குப்புறப்படுத்திக்கிட்டு அந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனுக்கு இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லாத பலமோ எல்லா விலங்குகளோட பேசுற சக்தியும் கிடைச்சிருக்கு. Download ShareChat.